நல்லா சாப்பிட்டுட்டு மைக்கே எங்க வச்சுட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கர தூக்கங்க. தூக்கம்னா நல்லா தூங்கிட்டேன். 3 மணிக்கா வந்து அப்பா, நானு, கிரிஷ், அனீஷ் நாங்க எல்லாம் வந்து மால் போலான்னு பிளான் போட்டோமா. ஆனா நான் தூங்குனதுல பாவம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பா இப்ப ரெடி ஆக போறாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் தூங்கிட்டேன் இல்லம்மா. ஸோ இப்போ வந்து நாங்க எல்லாம் எங்கம்மா போறோம்? அம்மா சும்மா சூப்பரா ஜம்முனே அம்மா மேட்ச்மா நம்ம 2 பேர் அங்க பாரு. அம்மா இங்க பாரு. மேட்சிங் மேட்சிங். ஸோ நாங்கெல்லாம் வந்து விஆர் மால் போகிறோம். ஸோ இங்கே எல்லாருமே சொன்ன ரெக்கமெண்ட் பண்ண பிளேசஸ்க்கு ஒன்று ஒன்றா போக போகிறோம். ஸோ ஒருத்தங்க எனக்கு வந்துட்டு விஆர் மால் ஒருத்தங்கள்ல நிறைய பேர் சொன்னாங்க விஆர் மால் வந்து நல்லா கிட்ட இருக்கு போங்கன்னு. அப்புறம் ஃபீனிக்ஸ் மால் எல்லா மாலும் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம லெட் ஸ்டார்ட் வித் விஆர் மால். ஓகே, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண பிளேசஸில் லெட் ஸ்டார்ட் வித் விஆர் மால். இப்போ நம்ம விஆர் மால் கிளம்பலாம் வாங்க. ஸோ வந்துருச்சாங்க வண்டி. என்கிட்ட எந்த ஆப்புமே இல்லை. அனி வந்து பாவம் 3 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இங்கடா பசுமாடு. ஆமாடா கிளம்பிட்டோம். அப்பா, அம்மா, கிரேஷ், அனி எல்லாருமே கிளம்பியாச்சு. என்ன எங்க அப்பா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு, பஸ்ல வந்திருப்பாராம், பஸ்ல வந்துட்டு நடு வழியில வந்து தாண்டி வந்திருப்பாராம், அப்படி இப்படின்னு எங்க கிட்ட ஒரே கதை விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இது வரைக்கும் விஆர் மால் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. இது ஓபன் பண்ணதுல இருந்து கிராண்ட்பா வந்தது இது இல்லடா. ஓபன் பண்ணதுல இருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். செக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்ப மால்குள்ள போகலாம். இந்த 2 பேருமே ஒரே சண்டை. அதாவது அப்பா வந்து நை அடிச்சுட்டாராம் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரே வந்து கலாட்டா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது வந்து அவனுக்கு பார்லர் ஐஷன்ட்டு போனோம்ப்பா. அவனுக்கு இது வந்துருச்சு சூடுக்கு. வா, சூடுக்கு கட்டிலாம் வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. ஓகே. இங்க வந்து ஆத்தென்டிக்கா ஏதோ போடுற மாதிரி. என்னது இது? வல்லவா என்னவா இதெல்லாம்? விநாயகர் என்னென்னவோ போட்டிருக்காங்க. லைக் அங்க தஞ்சாவூர் இது. ஓகே, பரவாயில்ல. அன்னைக்கு போன் கேஸ் வேணுமா? அதான் அம்மா சொன்னாங்க நான் வந்து இதுல வாங்கி தரேன், ஆன்லைன்ல வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குட்டிமா? ஆமா கண்ணா. சோ வந்தாச்சு. வாவ் சூப்பர். பாப்பீஸ் என்னடா இதெல்லாம் இருக்கு. மெக்டி அங்க இருக்கு, பாப்பீஸ் இங்க இருக்கு. கிறிஷ் வந்து நினைச்சிருக்கா ரொம்ப ஹைட்டா இருக்கும்டா. ஃபீனிக்ஸ் மால் மாதிரி இல்ல. அது நம்ம நெக்ஸ்ட் போகலாம். தான் போயிட்டு இருக்கோம். ஐ மீன் கிராக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பசங்க பாத்தீங்கன்னா ஷூஸ் மட்டும்தான் இருக்கா. ஸோ சாக்ஸ் போடாம வராங்க. அதனாலதான் சரி கிராக்ஸ் மாதிரி இருக்கான்ட்டு நான் வந்து அங்க இருந்து செருப்பு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேங்க. ஆனா நான் மறந்து போயிட்டேன். ஏன்னா அங்க இருக்க செருப்பு நான் முக்கால்வாசி யூஸ் பண்றதே கிடையாது. பாப்போம் என்னதான் இருக்கிறானுங்கன்னு. ஐயோ அவனுக்கு பாருங்களேன், அனிஷ்க்கு ஒரே சிரிப்பு தான். எதனா வாங்கி தரோம்னாலே அணிக்குட்டிக்கு வந்து இங்க சிரிப்பு தான். என்னடா ஷூ சைஸா? ஃபர்ஸ்ட் பாரு. அம்மா வந்து பாத்துட்டு 3000. ஆக்சுவலா கிராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3900 ரூபாய். அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. 3900 ரூபாய்க்கு நான் 10 செருப்பு வாங்குவேன், இங்க 2 மாசத்துக்குலாம் தேவையில்ல, ஒழுங்கா எல்லாம் தருங்கன்னு சொல்லி காட்டு இதாயிட்டாங்க. அப்பா அவன் என்ன சைஸ்? அவன் தெரியல, யுவர் சைஸ் தான் எனக்கு தெரியும். இங்க போட்டு பாத்துக்கலாம். ஸ்கூல்னு போட்டிருக்காங்க. புக்ஸ், பேக், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஏதோ போட்டிருக்காங்க. இப்ப வந்து ஸ்கூல் திறந்துச்சு. எங்களுக்கு மட்டும்தான் லீவ் இல்ல, நமக்குலாம் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் திறந்துருச்சுல. சோ அதனால ஸ்கூல் திறந்து இவ்வளவு நாள் வரைக்கும் ஜூலை ஏதோ 17th வரைக்கும் இது இருக்குங்களாம். சரி ஓகே. கீழே வேற இருக்கா? மேபி அது கார் பார்க்கிங்கா இருக்குமோ? கரெக்ட், எனக்கும் தெரியல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானுமே பாக்குறேன். இந்தால பிசிக் போல பாரு. கரெக்ட்டா? கரெக்ட். சும்மா எனக்கு இல்ல நாங்க வந்துட்டு சரத்குமார்ல ஆக்டர் சரத்குமார் பாக்கும்போதெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன் சதீஷும் நானும் அப்பா மாதிரி இருக்காருங்கல்ல அப்படின்னு சொல்லிருப்போம். பாத் அண்ட் பாடி வாஷ் இல்ல கடுப்பாயிடுவாரு. இல்ல சதீஷ் தப்பா சொல்லுவாரு. பாத் அண்ட் பாடி வாஷ் இங்கேயே இருக்கு. நானுமே சதீஷும் நாங்க பேசுவோம். உங்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிடும். அப்புறமா உங்க அம்மா எதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி சொல்லிட்டு அப்பப்போ சொல்லிடுறாரு. ஐயோ நீ பேசுறது மொத்தமும் வீடியோல வரும் தெரியும்ல. ஐயோ என் சீக்கிரட்டை உடைச்சிட்டேனா நானே. இப்படிதான் சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமா கிறிஷுக்கு எங்க எல்லாருக்குமே சன்ஸ்கிரீன் வாங்கலான் இருக்கோம்.
வாங்க வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோலாம் எடுத்து முதல்லயே சொல்லியிருந்தேன்னா அவங்க ஃப்ரீயாக அதனை கொடுப்பாங்களே. யாரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லிக்க வேண்டியது. அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா? அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்சர்னு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே? இதுக்குன்னு முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து வீடியோ எடுத்து போடணும். அது வேற மாதிரி போடணும் ப்ரெசன்டேஷன் ஓகே. இருக்கு. எங்க அப்பா பாருங்க நம்மளோட அட்வான்ஸ்டா இருக்காங்க. இல்லப்பா நமக்கு வீடு தட்ஸ் ஓகே. இல்லை இல்லை வேண்டாம், இங்க சும்மா தானே எடுத்து அதுன்னா ஃபுல்லாக இங்கே ஒரு 1 hour அது மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்து ஓ நம்ம எடிட் இங்க பண்ணி மட்டும். போடணும். ஆமாம், ஓகே. நான் இந்த இடத்துக்கு வந்தேன், 2 3 இது பார்க்கும்போது இங்கே நல்லா இருந்ததுன்ற மாதிரிலாம் சொல்லணும், பில்டப் கொடுக்கணும். சும்மாவே பில்டப்லாம் வேணாம், ஆமாம், நம்ம உண்மையாவே சொல்லிப்போம். இதெல்லாம் நான் ஃபுட் ஆக்சுவலி ரிவ்யூ இல்லை இல்ல அதிகமாக நான் இருக்கும். யூஸ்வலா என்ன பண்ணுவேன், நான் யூஎஸ்ல வந்துட்டு ம். யாருன்னா ப்ராடக்ட் அனுப்புறாங்கன்னா இதுதான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு நீ காமிப்பேன். காமிப்பேன், நான் அவ்வளவுதான். பார்த்துருக்கேன். அது வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். லைக் இதுதான் இந்த ப்ராடக்ட் நான் நல்லா இருக்குன்னா நான் நல்லா பார்க்குறேன் இருக்கு நம்ம சொல்லுவேன், சேனலில். அவ்வளவுதான். இல்லை, இங்கே வந்து ஃபுட் ரிவ்யூவில் அதிகம் அந்த மாதிரி. வேண்டாம் அப்படின்னா நம்ம தப்பு இல்ல ஆமாம், விட்டுலாம். ஆனா தப்பா நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் நம்மள திட்டுவாங்க. என்னாச்சு? சொல்லு என்ன சொல்லு. அது ஆயுர்வேதிக் இருக்கு, அங்க வாங்கிக்கலாவா? ஓகே வாங்க. உட்காந்துட்டாரு ஆஸ் யூஷுவல். பாவம், அதுக்குதான் நம்ம கூட்டிட்டும் வர மாட்டோம், ஏன்னா அவருக்கால முடியாது. இதுமா அதானா? ஓகே. நான் வந்துட்டு இங்க வந்து காமா ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணோம். ஸோ அங்கதான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் ஆக்சுவலி. ஓ யா ஓகே. ஓ ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் இல்லைன்னா இட்ஸ் குட் தான்மா. ஏய் அனிகிருஷ் அந்த இது ஓகேவான்னு பாருங்க. சன்ஸ்கிரீன் ஓகே. இது வந்து சூப்பரா அப்சர்வ் ஆயிடுது போல இருக்கு. ஐயா வாங்கிடலாம் தான். நான் வந்து எப்படி இவ்வளோ கருப்பா தெரியுறேன், நீங்களாம் வெள்ளையா தெரியுறீங்க, அநியாயமாகுதா? வந்துட்டு வாங்கல. அதுக்கு அப்பா சொல்றாரு பயங்கர விலைங்க. அந்த சின்ன இது சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 2895. எனக்கு தெரியல விலை அதிகமா இல்லையான்னு. நான் வீட்டுல இருந்து சன்ஸ்கிரீன் மறந்துட்டேன் கொண்டுட்டு வரதுக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் இங்க ஒரு வாட்டி வாங்கி. அதுக்கு அப்பா சொல்றாரு, என்னப்பா சொன்னேன், ஏதோ சொன்னீங்க, உள்ள போயிட்டு வாங்காம நீ இந்த மாதிரி ஷாப்பிங் மால் எல்லாம் வெளில வந்தீங்கன்னா நீ கெத்துதான் அப்படின்றாரு. ஆமா, உள்ள போனா அவங்க வேற புடிச்சுப்பாங்க, எப்படி இருந்தாலும் வாங்க விடாம அனுப்ப மாட்டாங்க. ஒன்னா நீயும் வாங்காம வரமாட்டேன், எப்படி இருந்தாலும் எதனா ஒண்ணு இப்போ இவ்வளவு நேரம் அவங்கள பாவம் பார்த்து வாங்கிடு. ஆனா கெத்துதான். இல்ல நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, இல்ல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, என் கிட்ட பேக்ல நிறைய ஐட்டம்ஸ் நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் பாத்துட்டே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நம்ம அங்க போய் பாக்கலாமா? ஹெல்த் அண்ட் க்ளோவா? அது என்ன க்ளோன் போட்டுருக்காங்க, ஹெல்த் அண்ட் க்ளோவா? ஏன் எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி திரும்பி பாக்குறாங்க? நீ வீடியோ எடுத்துன்னு வரல, அலுவல் தாங்க முடியல. எல்லாம் என்னென்னமோ ஃபிலிம் காமிக்கிறாங்க. நீ மேல போய் அங்கேருந்து எடுங்க, வரான் பாருங்களேன், வர மாட்டாரா? நான் மேல போய் எடுக்கணுமா, அதுக்கப்புறம் தான் வரான். அப்புறம் தான் வந்துட்டு அவரு வரது வந்து தெரியுமாமா, எஸ்கலேட்டர்ல வருது. இவரு தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. அலுவல் தாங்க முடியலையா? அப்பதான் ஹீரோ மாதிரி தெரியவாராம். இருங்க நம்ம அந்த சைடு எடுப்போம். இருக்கிறதுக்குள்ள வந்துட்டாரு. அடடா, கீழே போய் வர மேல ஹீரோ மாதிரி வந்துட்டவா? கீழே போய் வரேன். கீழே போயிட்டு வர போறியா? ரொம்ப அலுவல் பண்றாரு. போலான்னு இருக்கோம், ஏன்னா கிறிஷ்க்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் இல்ல, எல்லாமே ஃபுல் பேண்ட் பண்ண வச்சிருக்கான். ஸோ அதனால அவனுக்கு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு. அனிதான் அழுதுகிட்டே வருது. இவர் வேற போன் எடுத்தோடனே, கேமராவை எடுத்தோடனே டப்புன்னு நின்றுக்கிறாரு. இல்ல உங்க அம்மாவும் நானும் ஜோடியா வரலாம்னு எடுப்பேன்னு பார்த்தாக்க நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா? எவ்வளவு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்றேன் நானு. அப்படியே நீ கீழே போயிட்டு வா, நான் வேணா ஒரு பாட்டு பாடுறேன். அம்மா வைக்க போறேன். சோ நாங்க சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வாங்கணும். ஆனா நிஜமாவே பயங்கர எக்ஸ்பென்சிவா தாங்க இருக்கு. எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க லைக் நீங்க போங்க, சென்னை நல்லா எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னு. அப்ப நான் எதிர்பார்க்கல. இப்ப வந்து எல்லாமே அதிக விலையா இருக்கு. பசங்களுடைய கிறிஷ் இப்ப போட்டுக்கோம் பாத்தீங்களா, இந்த ஷார்ட்ஸ் உடைய விலை வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து காஸ்ட்கோல எடுத்தேன், 800 ரூபாய் கிட்ட வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், 2000 ரூபாய் சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து $18-17. இது பேண்டலூன்ஸ் வந்திருக்கும். அநேகமா அப்பா இன்னைக்குதான் லாஸ்ட்னு. இதுக்கப்புறம் நம்ம கூட வரவே மாட்டாரு, நல்லா தெரிஞ்சு போச்சு. இது நல்லா இருக்கே. யா விமென்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. 1200 இருக்கு. ஓகே ஓகே. இல்ல இருங்க, அனி எனக்காக வேலையெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இது இந்த வேலை, அது அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. 700 இல்ல 700 rupees இஸ் ஃபைன்ரா. அப்படின்னா $8 அந்த மாதிரி, less than $8 தான் வரும்.
20 கட் பண்ணிடணும் எல்லாத்துலேயுமே. அப்பா வந்து வாசலே நின்றுட்டாரு. எப்படியும் நீங்கள் வாங்க மாட்டீங்க, நான் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்னு நின்றுட்டாரு. என்னடா கிருஷ்ணா நிஷா எனக்கு வந்துட்டு டாப்ஸ் எடுக்கிறாங்க. டிஷர்ட்ஸ் வேண்டாமா, அம்மா வந்துட்டு அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன 3900 சிச்சு. ஸோ ஸ்கர்ட்ஸ் அம்மா எனக்கு நிறைய வாங்கி வச்சுருந்தாங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டே இருக்கும்போது. ஸோ அந்த ஸ்கர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதனா நல்ல டாப்ஸ் மட்டும், ஷார்ட் டாப்ஸ் மட்டும் தேடிட்டு இருக்கேன். எல்லாம் ஏதோ காட் செட்னு போட்டிருக்காங்க. ஸோ அதான் ஐ திங்க் இன்னமும் வந்து ட்ரெண்டில் இருக்கும். எனக்கு ஸ்லீவ்லெஸ் வேண்டாம், ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வேணும். ரொம்ப தொலைன்னு வேணாம். என்னடா எதுவுமே இல்லைன்ட்ட இருக்கும்டா கேட்போம். வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம். அங்கே ஒரு பாட்டிமா அனிஷா என்னையும் பிடிச்சி திட்டாங்க. இல்லடா இப்பதான் அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இல்ல அது வேற பாட்டிமா, உள்ள இருக்கவங்க வேற. ஸோ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க அந்த போர்டு சைனே இல்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கெல்லாம் எதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு எங்க 2 பேர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா மொத்த கும்பலையும் திட்டிட்டு இருந்தாங்க. அதான் சொன்னேன் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. இல்லைனிமா ஆனா நீட் அண்ட் கிளீனா இருந்தது, டு பி ட்ரூ. ஸோ எங்கடா ஃபயர் அலார்ம் நிக்குது. ஸோ அம்மா அப்பா எல்லாம் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போய் சாப்பிட்டுருவோமா காய்ஸ்? ஓகே கம் ஆன், வழி விட்டு தட்ஸ் ஓகே. நம்மளும் போயிடலாம்ல. அப்ப நம்மளும் போக வேண்டியதுதான். இல்ல நீ பேசினீங்க அவங்க கிட்ட. இல்ல சோ நாங்க வந்து மாடிக்கு போயிட்டு இருந்து இது லைக் ஸ்நாக்கிங்க்கு போயிட்டு இருக்கோம். ஸ்நாக்கிங் சாப்பிடலான்னு. அதான் வந்து நல்லா சுட சாப்பிடலாம். சோ தட் வயிறு அப்செட் பண்ணாத மாதிரி இருக்கும். அதுதான் மெயின் டார்கெட். போனா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. உள்ள வந்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு சிட்டி சென்டர் போனா எக்ஸ்பிரஸ் மால் அங்கங்கன்னு, கரெக்ட் ஃபீனிக்ஸ் மால்னு போனா உள்ள வந்துட்டா எல்லாம் இதே தான், ரவுண்டா. லைஃப் ஸ்டைல் வந்திருக்கும். லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத பாப்போம். நான் டாப்ஸ் பார்க்க போறேன்றேன். அனி அதான் சொல்றேன், நீ எப்படியோ எதுவுமே வாங்க மாட்டல்ல அப்படின்றான். ஜஸ்ட் பாக்குறேன். அவுச் போட்டுட்டியா? நல்லா இருக்குடா இது. குள்ள இருக்கும். நாங்க மட்டும் தான் குழம்பி போய் இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எங்களை அதுக்கு மேல குழம்பிக்கிட்டு இருக்காங்க. விமன்ஸ்க்கு கீழேன்னு சொல்லி போனா கீழே போய் பார்த்தா மேல அனுப்பி விட்டாங்க. ஃபுல்லா கீழே எல்லாம் வந்துட்டு ஜென்ஸுக்கு தான் இருக்கு. அதனால அங்க திருப்பி மாடிக்கு போயிட்டு இருக்கோம். என்ன செய்யுது, நம்மளே குழப்பத்துல இருக்கோம். எது எந்தெந்த ரூட்னே தெரியல. இவங்க அதுக்கு மேல கடைக்காரங்களே நம்மள குழப்புறாங்க. சரி ஓகே, அப்ப இங்கதான் எல்லாம் இருக்கு போல. ஓகே, ஆனா இங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு பிரைசஸ். வா நம்ம மாமா கிட்டே போயிட்டு கரெக்டா தான் சொல்றாங்க. நாங்க தான் குழம்பி போயிட்டோம். அவங்க என்னன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரா, இது வந்துட்டு சாரி இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, அது கீழே இருக்கிறது தான் கிரவுண்ட் ஃப்ளோரா. நமக்கு ஊர்ல வந்துட்டு மாறி இருக்கும்ல, லைக் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் செகண்ட் ஃப்ளோர் சொல்லுவோம். ஸோ நாங்க தான் குழம்பி போயிட்டு அவங்கள திட்டல, லைக் ஃபோன்ல புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. சரி நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இன்னொரு லைன் எடுக்கணும். அனியும் அம்மாவையும் விட்டுட்டு வந்துட்டோம். அம்மாவுக்கும் நடக்க முடியல, அப்பாவுக்கும் நடக்க முடியல. என்னால கொஞ்சம் புலம்பி தள்ளினால நாங்க அண்ணியும் அம்மா கிட்ட விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டோம், நானும் கிருஷ்ணா. ஆமா ஆரோ மேலதான் போட்டிருக்கோம். ஆனா வெஸ்டர்ன் விமன்ஸ் கிளோத்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னாங்களேடா. இங்கதான் கரெக்டா தான் வந்துட்டோம். நல்லாதான் இருக்கு. காட்டன் டாப், நல்ல ஒரு காட்டன் டாப்பா. வெள்ளை கலர்ல எடுத்தேன்னா நான் வந்துட்டு அழுக்காக்கிடுவேன். யா கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட் கிருஷ்ணா. அந்த மாதிரி பிளாக் அந்த மாதிரி இருக்கும். மீசை முறுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன பண்றது. அவனுக்கு ஒண்ணும் புரியல நீ பண்றது. சினிமா பேர் சொன்ன மீசை முருகன். ஓ சரி ஓகே, வாங்க வெளில போலாம். ஊர் தானே சிரிக்குது, பரவாயில்ல. பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் க்ளோ. ஸோ 2 சன்ஸ்கிரீன் வாங்கியிருக்கோம். நிறைய இது வாங்குங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு வாங்குறதுன்னு. கொஞ்சம் லைக் அலர்ஜி ஆகாது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எங்க வாங்குறதுன்னு தெரியல. ஹெல்த் அண்ட் க்ளோல தான் இருக்கும். அனி சொல்றான் ஃபைனலி 2 ஐட்டம் வாங்கிட்டோன்ட்டு. ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரமா எதுவுமே வாங்காம இருந்தேன்ல, அதனால வாங்கியாச்சு. சன்ஸ்கிரீன், லோஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னடா இப்படி கொடுத்துருக்காங்க, ஐயோ மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குற மாதிரி. ஒரு வழியா வாங்கிட்டீங்களா? என்னப்பா மெடிக்கல் ஷாப்ல குடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. விலை என்னவோ அவ்வளோ விலை. சீரியஸ்லி நான் இந்தியால யூஎஸ்ல இருந்தே எடுத்துட்டு வந்திருக்கலாம். நிஜமா என்னப்பா விலை அதிகமா இருக்கு எல்லாமே. ஆமா விலை அதிகம்னாக்கா இப்போ யூஎஸ்ல இன்னும் சீப்பா இருந்துருக்கும். ஏன்னா இப்போ டாலர் ரேட் எல்லாம் இன்னும் இதாயிடுச்சு இல்ல, அதனால அதிகமா. ஒருவேளை இதெல்லாம்
எனக்கு தெரியல எங்க வாங்கணும்னு இல்ல தெரியல. இதெல்லாம் எங்கேருந்து வருது உனக்கு ஆக்சுவலா? இது வந்து யூஎஸ் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன், எனக்கு இல்ல தெரியலையே. சில இதெல்லாம் டாக்ஸ் இது உண்டு, ஓகே. ஃப்ரீ உண்டு, அங்க சிலதுல நான் போய் எல்லாம். கேட்டா இதுதான் குடுக்குறாங்க. நான் சொன்னேன் ஆயுர்வேதிக்கா இந்தியனைஸ்டா கொடுங்க அப்படின்னா அவங்க இதுதான் இருக்கு சொல்றாங்க. எல்லார்ட்லயும் அதுதான் சொல்றாங்க. வேற என்ன பண்றது? எங்க ராமம்மா வாங்கிட்டல்ல, அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? இனிமேல் போட்டுக்க வேண்டியதுதான். கரெக்ட். வாங்கியாச்சு, ஆனதாச்சு. அவ்வளவுதான். ராமராஜ் வேஷ்டி கூட இங்க இருக்கு. நீ வரத்துக்கு முன்னாடி என்னென்ன ஓனன்றது லிஸ்ட் போட்டு ஒரு வாட்டி சாட் ஜிபிடியில் கேட்டுருக்கலாம், இல்லாட்டி ஏஐல கேட்டுருக்கலாம் எங்க கிடைக்கும். ஆன்லைன்ல வாங்குறது நெக்ஸ்ட் பெஸ்டா? டைம் வேணா இது பண்ணலாம். இது நான் பெஸ்ட். எனக்கு வாங்கல சன்ஸ்கிரீன், பசங்களுக்கு தான் வாங்கினேன். சோ எனக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. 2 மாசத்துக்கு இது போதும்ல. போரும் போரும். ஓகே. அது தெரியாது நீ எப்படி அப்ளை பண்ணுவேன்னு. கொஞ்சமா தான் அப்ளை பண்ணுவேன். ஏதோ வெயில்ல போகும்போது அப்ளை பண்ணலாம். அப்புறம் எங்க வெயில்ல போறாங்க விடு. வெயில்ல ஏன் போக போறாங்க? நம்ம வெயில்ல தான் சுத்த போறோம். இது அமெரிக்கா போய் இன்னும் 6 மாசம் வரும் உங்களுக்கு. இல்ல இங்க வச்சுட்டு போயிடும், அம்மா யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் அம்மா ரொம்ப அம்மா அடமான வச்சிட்டோமா. ரிஷுக்கும் அனிஷ்க்கும் மட்டும் வந்துட்டு சன்ஸ்கிரீன் இது வாங்கியாச்சு. அவ்வளவுதான், வேற எதுவுமே வாங்கல. அப்புறம் வந்து சும்மா ஒரு ஜெல் மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு ரோல் ஆன் மாதிரி வாங்கினாங்க. ஏன்னா நீங்க வந்து வேற பிளேஸ் சொல்லியிருக்கீங்க எனக்கு, அது நான் எடுக்கல, என்கிட்ட இப்போ இல்ல. ஏன்னா நம்ம போன்ல தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகாதுல, அதனால எனக்கு தெரியல. நான் போய் கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டால ஓபன் பண்ணாதான் என்னுடைய பர்சனல் மெசேஜ்ல வந்து எங்க போய் என்ன வாங்கணும்ன்றது தெரியும். ஓ இங்க ஒரு டிராம்பலின் இருக்கு. எப்படிப்பா நெக்ஸ்ட் டைம் எங்களோட வருவியா இல்ல அதோட எஸ்கேப்பா? அதான் புரிஞ்சுட்டியா? அப்புறம் என்ன நான் சொன்னேன் பாத்தீங்களா, அநேகமா இனிமே நம்ம இந்த மாதிரி மால் போறோம்னா அப்பா இல்ல வரல, எதுவா இருந்தாலும் நீங்களா போயிட்டு வாங்க, என்னுடைய ரூம்ல உட்காந்து நான் நிம்மதியா டிவி பாக்குறேன்றவாரு. டிவி இல்ல, இப்ப எனக்கு கால் ஒரு மாதிரி மரத்து போற இது வந்துருச்சு. ஓ ஓகே ஓகே. நல்ல கும்பல வந்துருச்சு. ஈவினிங் ஆக ஆக 6 o'clock இப்ப டைம். ஆனா எனக்கு பிடிச்சிக்கும் 6 o'clock டைம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கும்பல் வந்துருச்சு. ஸோ போகலாம், போயிட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா பசங்க கொலகான்ல இருக்காங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். நல்லா வந்து நல்ல பட்டு சாரி மாதிரி இருக்கு, அழகா. பாத்தீங்கன்னா ஒரு டாய் ஷாப் இருக்கு. அதான் வந்து சரி இந்த பசங்களுக்கு லூடோ வாங்கலாம், இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இங்க வந்து பிஆர் இது மாதிரி இருக்கு. எவ்வளவு கூட்டங்க, செம கூட்டம். லைக் ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. எனக்கு சீரியஸ்லி ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் தான், எப்படின்னு சொல்ல. ஆனா நிறைய வந்துட்டு வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கு. அங்க வந்து மாதிரி நோட் போட்டிருக்காங்க, வெல்கம் வாஃபிள்ஸ்ன்னு சொல்லி. அங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் அண்ட் பிஸரியான்னு போட்டிருக்காங்க. நாங்க சத்தியமா பீட்சா சாப்பிட மாட்டோங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், கோடி ரூபாய் கொடுத்தாலும் பீட்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு அந்த அதானே. நான் உங்ககிட்ட கிளம்பிட்டேன், நீங்க 4 பேர் வந்துருவீங்களா? கால் ரொம்ப முடியலையா? சாப்பிட்டுட்டு போயிடலாம்ப்பா. சாப்பிடு, இங்க வாங்க வீட்டுக்கு நீங்க முடிச்சுட்டு வாங்கினாரு. நான் இல்லப்பா அதோப்பா நம்மளாம் சேர்ந்தே கிளம்பலாம்னு சொல்லி அமைக்கி உட்கார வச்சிருக்கேன். இங்கே வளர்ந்துருந்தோம்னா எல்லாம் பழக்கமாயிட்டு இருக்கோம், வயிறும் ஒரு மாதிரி செட் ஆயிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீ சொல்றியா? ஆமாமா, நான் ஒரு இடம் பார்த்தோம், காட்டிடுவோன்னு அம்மா சொன்னாங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி ஏன்னா மாப்பிள்ளைக்கே ஒரு வாட்டி சமோசா கீழே வந்து சாப்பிட்டே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்பா பிராண்ட் ஸ்நாக்ஸ் போனுங்க, வந்து இறங்கி கரெக்டா 10 நாளோ 15 நாள் தான் ஆகுது. சமோசா நாங்கெல்லாம் வாங்கினோம், கீழே விழுந்துச்சு. நம்ம தலைவர் வந்துட்டு எடுத்துட்டாரு. எங்க அப்பா வேற, அப்பா நீ என்னப்பா சொன்ன அவரை பார்த்து? ஒன்னும் ஆகாது, நான் நம்ம ஊரு. நீ வேணான்னு சொல்ல. எங்க அப்பா வேணான்னு சொல்லிருக்காரு. இவர்ல பரவாயில்ல 5 செகண்ட்ஸ் ரூல் ஏதோ ஒண்ணு சொல்லிருக்காரு. எங்க அப்பா சரி சங்கீதால வந்துக்கலாம். எங்க அப்பா சரி பரவாயில்ல, சரி அவரே சொல்றாரு விட்டாரு. அவ்வளவுதான். டைஃபாய்டு, பேதி, வாந்தி, அதுக்கப்புறம் டைஃபாய்டு. சங்கீதா பாக்கலாமாப்பா? சங்கீதா நல்லா இருக்கும். என்ன சாப்பிடுறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு தோசை வாங்கி கொடுத்துரு, கரெக்டா இருக்கும். நாங்க வந்து வாங்கிட்டோம். இங்கெல்லாம் கூட சூப்பரா இருக்கே. ஓ இது நான் வெஜிடேரியனா? ஓகே இல்லையே, ஓகே நான் வெஜிடேரியன். ஸோ சங்கீதா இதுல தான் வாங்கியிருக்கோம். தோசை வடை இல்ல குட்டிமா, சாம்பார் வடை தான் இருக்கு. ஒரு கீ ரோஸ்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, தனியாக ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிருஷி வந்து சில்லி பன்னீர் வாங்கியிருக்கான்.
அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ஒரு பன்னீர் தோசை வாங்கியிருக்காங்க, அப்பா காஃபி வாங்கியிருக்காங்க, அன்னைக்கு வந்து கீ ரோஸ்ட். அதுக்கே 800 ஆயிடுச்சு பாருங்க. ஒரு எனக்கு பன்னீர் வந்து மசாலா இருக்குது, மணி ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. காஃபி ஒன்று கொடுத்துருங்க. நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோமா இல்லையான்றதுலாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லடா, கொடுக்குறாரு. இங்கடா எங்கேயோ போயிட்டு இருக்கோம்டா. நீ எடுத்துன்னு போயிடு. கோன் தோசை தானே நான் கேட்டேன். கோன் தோசை கேட்டேனே. பன்னீர் மசாலா. இது பன்னீர் மசாலா. பன்னீர் மசாலா எடுத்துக்கோ. பன்னீர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. உன் சில்லி பன்னீர். அப்பாவுக்கு வந்து சூடா இருந்தது காஃபி, அதனால அங்க போய் உட்காந்துட்டாரு ஜம்முன்னு. ஓ வாவ், ஃப்ரெஷ். ஸ்டீல் பிளேட்ல கொடுக்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் பிளேட்ல கொடுத்துருக்காங்க. கிராண்ட்பா இதோட நமக்கு தெரிஞ்சு எஸ்கேப் தான், நல்லா தெரிஞ்சு போச்சு. பாவமா இருக்கு. நீங்கெல்லாம் மால்க்கு ஒரு வாட்டி போறீங்களா? அப்ப கூட கிராண்ட்பா வர மாட்டாரு, உங்களோட உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல கீ ரோஸ்ட் வந்து விட்டது. நான் கோன் ஷேப்ல கேட்டிருந்தேன். யூஸ்வலா கீ ரோஸ்ட்னாலே கோன் தான் வேணுமா, அன்லெஸ் ரெக்வெஸ்டட். சோ சூப்பரா வந்தாச்சு. எடு. சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இருக்கு பார்க்கவே. அனி ஃபோல்ட் இட் லைக் திஸ், பிரஸ் இட். சாமையா வந்து கோன் தோசை. என்னடா இப்படி கிராஷ் பண்ணிட்ட? என்னடா இப்படி கிராஷ் பண்ணி வச்சிட்டேன்? சரி ஓகே. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கான், ஒரே நிமிஷத்துல போட்டு நம்பிட்டீங்களா? இங்க பாத்தீங்கன்னா நார்மல் தோசை செமையா இருக்காடா. ஸோ நாங்க வந்து எக்ஸ்ட்ரா சட்னி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நாங்க வந்துட்டு தோசைக்கு சட்னி தொடுறதோட சட்னிக்கு தான் தோசை தொடுவோம். நல்லா இருக்கு தக்காளி சட்னியோட. நானே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் இருக்கு. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதுல கலர்லாம் போடல, ஒன்லி திங் அதை மட்டும் பிளாஸ்டிக் தட்டுல கொடுத்துருக்காங்க. சரியான இது வந்துட்டு தக்காளி சட்னி அனிமா. இது வந்து கோகோனட் சட்னி. இது சாம்பார். உன்னுடைய பன்னீர் தோசை எப்படி? சோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பன்னீர் தோசை. ஓகே, அம்மா வந்து பன்னீரோட எடுத்துக்கொண்டாங்க. வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க. உள்ள நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கே பாக்க. சூப்பரா இருக்கு பன்னீர் தோசை. ஆக்சுவலி நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டோன்னே பேலன்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு ப்ராப்ளம் இல்லை வீட்டுக்கு போற வரைக்கும். சரிப்பா சரிப்பா. அப்பா வந்து வெறும் காஃபி தான் எடுத்துக்கிட்டாரு. நான் சுகர்னால மாத்திரை போடலையா. நான் விட்டுட்டேன் வேணாமா? அதெல்லாம் வைக்கப்படாது, ஒன்றும் சொல்ல மாட்டா. அம்மா விட்டுனாதான் இல்ல, அது கூட அவர் வீட்டுல தான் சொல்லுவாரு, வெளியெல்லாம் வந்து விட்டுன்னு சொல்ல மாட்டான். அப்படியா? எல்லாரும் பாப்பாங்கல்ல. என்னடா முழிச்சுட்டு இருக்க? அம்மம்மாவுக்கு வந்து சாம்பார் பிடிக்காது, இவனுக்கு ஒயிட் சட்னி பிடிக்காது. அம்மாவுடைய இத்தலி பன்னீர் தோசை சூப்பரா இருக்குமா? அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்கு பன்னீர் தோசை தான் இருக்கிறதே. அதே மாதிரி இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்டுட்டு டெசர்ட் சாப்பிட்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கினோம். கிரிஷ் வந்துட்டு பட்டர் ஸ்காட்ச், அம்மா வந்துட்டு ஏதோ பிரலானிஸ்னு, அப்புறம் வந்து மேங்கோ அனிஷன். நான் ஒருத்துல இருந்து அப்புறம் எடுத்துக்கிறேன். ஆனா வந்து பயங்கரமா வேர்த்து கொட்டுது. அதுதான் இல்ல, இங்க ஃபுட் கோர்ட்னு தான் பேரு, ஆனா வந்து செம்மையா வேர்த்து கொட்டது. என்னாச்சு? ஓகே, வெயிட், பி வித் அஸ். ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு கீழே போயிட்டு காரை புக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்பதான் அன்னைக்கு வந்துட்டு உயிரே வந்து, ஆனா எங்க அணில இருந்து ஹாப்பி அணி ஆயிருக்கான். ஒண்ணு சொல்லல நேத்து, என்ன தெரியுமா? அணி கிறிஸ்கிட்ட ஒண்ணு சொல்லல. நேத்து அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? அப்பா வந்து சாண்டிய நல்லா குளிப்பாட்டி பளபளன்னு வெள்ளையாக்கி நேரா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்காரு. அங்க மில்க் ஷேக் வாங்கிட்டார்ல, சொல்லுங்க. இல்ல, அது வேற நாள். அது மில்க் ஷேக் வேற நாள். இது வந்துட்டு தனியா. அங்க போனோடனே எல்லா வெள்ளக்காரங்களும் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லு? she's so cute அப்படின்னு இருப்பாங்க. அப்பா அப்படியே இல்லடா, சாமியை பார்த்து எல்லாம் சோ கியூட்னு சொன்னோடனே அப்பாக்கு எல்லா பிகரும் ஈஸியா வந்துருக்கு. நான் என்னவோ சொல்ல போறேன்னு நினைச்சேன். வந்து இங்க லூடோ பார்த்துட்டு லூடோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தான்.
பசங்க லூடோ கேட்டதுனால நாங்க இந்த டாய் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இத பாருங்க 4 குழந்தைங்க சேர்ந்து அங்க விளையாடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணனிஷ் மட்டும் இல்ல, அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. கவுதான் அங்க அனிவர் அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆக்சுவலி ஞாபகம் இருக்குங்களா, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஃபிஷ் இதை வந்து எடுக்கிறது ப்ரைஸ் ரியலி அதிகமா இருக்கு. மேபி மால்னாலயான்றது தெரியல. இல்ல ஓ மை காஷ், இந்த வீடியோல ஐம் சோ சாரி, நான் 1000 வாட்டி குழம்பிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னப்பா நீயும் சேர்ந்து அவங்களோட குழந்தை அப்பா சொல்றாரு ஃபிஷ் கவுர கேமான்னு கேக்குறாரு. ஃபிஷ் அவுட், ஃபிஷ் இட் அவுட் பா. ஓ நான் நினைச்சேன் நீ ஃபிஷ் கவுர கேமான்னு கேட்டீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கெல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். மறக்காம இல்லையாப்பா, இல்லையா அவருக்கு இல்ல. சரி ஓகே, அவர் அங்க சொல்றாரு இதோட முடிச்சா தேங்க்யூ தேங்க்யூ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய் பாய்.